செகண்ட் லவ் எபிசோட் 33 தெளிவாக வந்து கிளியராக ஒரு விஷயம் புரியுதுங்க. ஏன் பிரியங்காவுக்கும் வெக்கேவுக்குன்னு சொல்லிட்டு, வெக்கே வந்து பயங்கர கில்லாடிங்க. அதாவது வந்து அவருக்கு சில இஷ்யூஸ் இருக்குது. ஃபினான்ஷியலி வந்து அவர் வந்து ஸ்டேபிள் இல்லைன்னு அவங்க பிரதரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாரு. அவருக்கு என்னென்னா வந்துட்டு எஃபோர்ட்லாம் போடணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் கமிட்மெண்ட்டுக்குள்ள நுழையக்கூடாது. நுழையிறதுக்கு பயமாக இருக்குது, இன்செக்யூராக இருக்குது. இதை பல டைம் வந்து பிரியங்கா எடுத்து வந்து சொல்லி வந்துட்டு நமக்கு வந்து தெளிவாக புரியுது. ஆனால் வெக்கே ரொம்ப தெளிவாக வந்து சில விஷயங்களில் வந்துட்டு வியூவர்ஸான நம்மளை வந்து குழப்புறதுக்கு பார்க்குறாரு. வெக்கே மேலே வந்து ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுறதுக்கும் வந்து முயற்சி பண்ணுறாருன்னு நமக்கு தெளிவாக புரியுது. இன்றைக்கி நடக்கிற அந்த எபிசோடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங் மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து அழகாக வந்து கொஷின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி இது வந்து ரியல் தானா, இல்லை ட்ரீம் தானா, இல்லை இந்த ஷோக்காக பண்ணுறாங்களான்றதை வந்து அனலைஸ் பண்ணி அதன் பேசிஸில் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு யாரையாவது பேருக்கு சிக்கினாங்கன்னா ப்ராமிஸ் ரிங்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு விஜய் டிவி நினைக்கிறது ரொம்ப கிளியராக புரியுது. ஸோ அதனால் இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்துட்டு ஸ்ருத்திகா உள்ளே வரல. அதற்கு பதிலாக ரொம்ப கிளவராக வந்து ஸ்ருத்திகா தன்னுடைய ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி உள்ளே வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. அதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு டின்னர் நடக்குது. டின்னரில் வந்து தேஜா, ஸ்னேகா, யாஷ் அவங்க ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அந்த டின்னரில் வந்து தேஜாஸ் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு யாஷ்மின், அதாவது அவங்க ஃப்ரெண்டுக்கு, நேகா ஃப்ரெண்டுக்கு, ஐ டேக் கேர் ஆஃப் நேகா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்துட்டு உங்களுக்கு நடக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும், வியூவர்ஸை பொறுத்த வரைக்கும் வெக்கேவும் பிரியங்காவும் பேசுகிறப்போ வந்துட்டு எடுத்தவொடனே வந்து பிரியங்கா வந்து சொல்கிறாங்க வெக்கேக்கு வந்துட்டு வெக்கே பிடிக்குது, ஆனால் வெக்கே வந்து கன்ஃபார்மாக சொல்லாதது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. அவுட் அப்படின்றாங்க, வெளியே போன்றாங்க. எனக்கு பிடிக்கலை, நான் ஏன் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆப்படிக்கிறாங்க. ஆனால் வெக்கே விடுவாரா? கில்லாடிக்கு கில்லாடியாச்சே. இல்லை, நம்ம பேசுகிறதுக்கு ரீசன் வந்து டாஸ்க் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்து சந்தடி சாக்கில் உள்ளே ஏற்றுறாரு. என்னை பற்றி ஃபேமிலி முன்னால் வந்து பேசாத, நான் தான் பண்ணேன்னு மற்றவங்ககிட்ட பேசாத அப்படின்னு ஒரு ப்ரெஷரை வந்து போடுறாரு. இந்த இடத்துல வந்து பிரியங்கா சொல்கிறாங்க, வேணும் இல்லை வேண்டாம் அதை சொல்லு, அவ்வளோதான், அவுட், வெளியே போ அப்படின்றாங்க. இப்போது இந்த விஷயம் வந்து வெக்கேக்கு தெளிவாக தெரியும். ஆனால் விவரமான பாட்டி அவரை வியூவர்ஸ் வந்து பப்ளிக் தப்பாக நினச்சிடக்கூடாது. அதனால் அவர் தெளிவாக அவரோட ரூமுக்கு போயிட்டு தனக்குத்தானே பேசுகிற மாதிரி வந்து பார்க்குற நம்மளை வந்து மடை மாற்றம் நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து பிரியங்காவுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாகிடுது, மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாகுது. அதனால் பயங்கரமாக கோபமாகிடுறாங்க. கோபமாகிட்டு அவங்க ரூமில் இருக்கக்கூடிய வைக்க கொடுத்த அந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து வந்து கீழே வந்து வீசுகிறாங்க. பிரியங்காவுடைய கோபத்துக்கு காரணம் நமக்கு தெளிவாக புரியுது, வெக்கேக்கும் வந்து தெளிவாக புரியும். ஆனால் தெரியாத மாதிரி வந்து வெக்கே வந்துட்டு ஒரு சீன் போடுறாரு. இன்னமும் இந்த உலகம் நம்மளை நம்புது அப்படின்ற மாதிரி வெக்கே தன் மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. பிடிக்கலன்னு போகணும், அதை தான் வந்து பிரியங்கா முதல்ல வந்து சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா. அடுத்து நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட மெடிக்கல் கவுன்சிலிங் தான். பலே கில்லாடி ஸ்ருத்திகா வந்துட்டு நேராக வராமல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ரொம்ப சிம்பிள். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து விடைகள் வந்து சொல்லணும். ஃபஸ்ட்டு தேஜாஸ் அண்ட் நேகா. இதில் ஆடியோ கேட்கக்கூடிய 2 கொஷின்ஸ் பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. தேஜாஸ் வந்து கொஞ்சம் வந்து செல்ஃபிஷாக இருக்கிறாரு, இதை பற்றி நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்த ஆடியோ கேள்வி வந்துட்டு ஸ்ருத்திகா கேட்குறது வந்து நேகா மேலே ஒரு சீரியஸ் அஃபெக்ஷன் இருப்பதை நீங்கள் எப்படி வந்து கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க. ரெண்டும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் டிசைனிங் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வீணா தினேஷ் இங்கே தெளிவாக வந்துட்டு ஆடியோவில் கேள்வி வந்து கேட்குறாங்க ஸ்ருத்திகா. 3 குழந்தைகள் அப்படின்னு வந்துட்டு அவங்க தினேஷ் சொல்கிறாரு. உங்களுடைய அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ்ஸை பற்றி அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கப்புறமும் இது செட் ஆகுமா வீணா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. பட் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, வீணா வந்து கிளியராக அடிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் எங்கே எந்த ட்ரெஸ் போடணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு போடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு விஷயத்தில் வந்துட்டு தினேஷ் வந்து அவங்க அம்மா விட்டு கொடுக்கலான்னு தினேஷ் இல்லை எனக்கு வந்து நீ போடுற ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து விட்டு கொடுக்குறாரு.
அடுத்த ஆடியோ கொஷின்ஸ் வந்து என்னென்னா 3 குழந்தைங்கள பற்றி வீணா சொல்லுங்கன்னு கேட்குறப்போ வந்து 2 ஓகே, ஆனால் அது நடக்குமா அப்படின்ற மாதிரி வந்து வீணா எதிர்கேள்வி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருத்திகா கேட்குற கேள்வி வந்து எக்ஸுக்கிட்ட இன்னும் வந்து உங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து க்ளோஷர் ஆகலை, என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து வீணா நான் க்ளோஷர் பண்ண நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நிவேதிதா அண்ட் ஆபித்து வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க ஆடியோ நோட்டு வந்துட்டு ஷார்ட் பீரியடில் எப்படி க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிவேதா வந்து இதுக்கு பதில் சொல்கிறப்போ வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட்டிங் நடந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய சின்ன சின்ன ஸ்மார்ட்டான மூவ்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு எனக்கு குயிக்காக வந்து பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை வந்து கொடுக்குறாங்க. அந்த பதில் ஓரளவு கன்வின்சிங்கான பதில் தான்றது நமக்கு புரியுது. அதை ஆபித்தை ஆமோதிக்கிறப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போ தாங்க முக்கியமான செஷனே ஆரம்பிக்குது. வெக்கையும் பிரியங்காவுக்கும் வந்துட்டு ஆடியோ நோட்டு வந்து போகுது. ஆடியோவில் வந்துட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸ்ருத்திகா அப்படின்னு கேட்டால், ப்ராமிஸ் ரிங் கொடுக்கறதுக்கு ஷார்ட் டைம் தானே இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த ப்ராமிஸ் ரிங்குன்றது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை. அதாவது செட் ஆகிடுச்சுன்னா நம்ம மோதிரம் மாற்றிக்கிறாங்க, தட்டு மாற்றுறாங்களே அது மாதிரி வந்து மோதிரம் மாற்றுறது. ஸோ இந்த இடத்துல வந்து வெக்கே வந்து பயங்கரமாக வந்து கிளியராகவும் இருக்கிறாரு, கிளவராகவும் இருக்கிறாரு, பக்கா மேனிப்புலேட்டும் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தோணுது. பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா அதை ஆமான்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை ஒட்ட வச்சாச்சா வெக்கே அப்படின்னு கேள்விக்கு தெளிவாக பதில் அடிக்கிறாரு வெக்கே. உடையும், அப்புறம் ஒட்டும், உடையுது, ஒட்டுது, ஒட்ட வைக்கிறதுக்கு இனிமேல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிதல் இல்லை அப்படின்னு ஒரு பிட்டை போடுறாரு. இந்த இடத்துல பிரியங்கா உள்ள பூந்து ஆனால் எனக்கு நல்லா புரியும் அவனை பற்றி அப்படின்னு தெளிவாக ஒரு போடு போட்டு அந்த செஷனை முடிக்கிறாங்க. ஆனால் விடுவாரா அடுத்த ஆடியோ நோட்டு. இந்த ஆடியோ நோட்டில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் ரியல் ட்ரஸ்ட்டில் வந்ததா இல்லை பயத்தால் வந்ததா பிரியங்கான்னு கேட்குறப்போ வந்துட்டு வெக்கேவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா ரியல் ட்ரஸ்ட்டில் தான் வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து ஒரு நம்புற முடிகிற மாதிரி தெரியலையே, பச்சை பொய் மாதிரி தானே தெரியுது. ஏன்னா ரியல் ட்ரஸ்ட் இருந்ததுன்னா பிரியங்கா கேட்குற கேள்விக்கு வெக்கே வந்து ஆமான்னு சொல்லியிருப்பார் இல்லையா, ஏன் வந்து உழப்புறாரு? ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பிரியங்காவுடைய மூட் ஸ்விங்ஸ் வந்து அவருக்கு வந்து பயமாக இருக்குது போல தெரியுது. அதுக்கு அடுத்த ஆடியோ நோட்டில் வந்துட்டு பிரியங்காவிற்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஷூரிட்டி கிளாரிட்டி எப்போ தான் கொடுப்பீங்க வெக்கே? இப்போ இந்த இடத்துல கிடுக்கு கேள்வி. இந்த இடத்துல தான் வெக்கே கழுவுற மீன் நழுவுற மீனாக மாறுறாரு. அது வந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்க முடியாதே அப்படின்னு ஒரு எஸ்கேபிசம். இந்த இடத்துல வந்து பிரியங்கா தெளிவாக இருக்கிறாங்க, எனக்கு ரியல் கனெக்ஷன் கிடைச்சா நல்லதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஆடியோ நோட்டில் வந்துட்டு பிரியங்காவுடைய மூட் ஸ்விங்ஸை வந்து எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்றது வெக்க ஒரு ஸ்டாண்டர்ட் பதிலை வச்சு அந்த பதிலை வந்து அடித்து விட்றாரு. அதுக்கு அடுத்த ஆடியோ நோட்டில் இன்னும் கிளியராக போகிறாங்க ஸ்ருத்திகா, வேணுமா வேணாமா அதாவது பிரியங்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே வெக்க டமால்னு என்ன சொல்கிறாருன்னா கெட் அவுட்டுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டைக்கு வழியை கேட்டால் கொட்டைப்பாக்கு கிலோ 10 ரூபான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனேஜ் தானே பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் ரிசால்வ் பண்ணலையேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு 15 நாள்லாம் பத்தாதே அப்படின்னு வெக்க சொல்கிறப்ப பிரியங்கா ஊடலை பூந்து நிறைய விஷயம் வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கலைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு பிரியங்காவுக்கு ரொம்ப கோபமாகி அந்த இடத்த விட்டு வாக் அவுட் போகிறாங்க. போயிட்டு வெளியே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரியங்காவுக்கு தாங்க முடியாத கோபம் வருது. கோபம் வந்து எல்லாத்தையும் வந்து கிழிச்சு வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு கேம் பிளே நடக்குது. கேம் பிளேயில் பொறுத்த வரைக்கும் மெமரிஸ், உங்களுடைய காதல் மெமரிஸை பற்றி பேசுங்க, அதுக்கு வந்து அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் மாதிரி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. வீணா வராங்க. முதல்ல வந்தவுடனே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம் வந்துட்டு தினேஷ் கொடுக்குறாங்க. தினேஷ் வந்து வீணா கொடுத்த மெட்டல் கையில் போடக்கூடிய ஒரு கஃப் மாதிரி இருக்குது, அதை வந்து பத்திரமா வச்சுருக்கிறாரு. அது வீணாவுக்கு தான் செட் ஆகும், லேடிஸ் தான் போட முடியும்னு திருப்பி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நேகா வரப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷர்ட்டு நான் கொடுக்குறேன்றாங்க. தேஜாஸ் வந்து ஒரு 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 கயிறை வந்து கொடுக்குறாரு, அவங்க அம்மா போட்ட ஒரு மந்திர கயிறு மாதிரி. அதுக்கப்புறம் ஆபித் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஹேண்ட் கஃப் கட்டி வச்சுருந்தாங்களே நிவேதாவை, அதுதான் வந்து பிரிட்ஜ் மாதிரி ஆச்சுன்னு திருப்பி கொடுக்குறாங்க. கொடுக்குறப்போ நிவேதாவை பொறுத்த வரைக்கும் ஆபித்துக்கு மணிக்கட்டு மணி மாதிரி வந்து ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் நடக்குது கிளைமேக்ஸு. வெக்கே வந்து ஒரு ஷர்ட்டு கொடுக்குறாரு.
ஷர்ட் குடுக்குறப்போ வந்து பிரியங்கா வந்து மரண கடுப்பாயிருது. அங்கேருந்து ரொம்ப கோவமா எந்திரிச்சு வந்து, ஆனா ரொம்ப நாசூக்கா, டீசென்ட்டா கோபத்த வெளிய காட்டாம, "இதில நான் வந்து வச்சிருந்தேன். பெர்ஃப்யூம்லாம் போட்டிருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து முக்கியமான ட்ரெஸ் தான். இது வந்து இந்த ஷர்ட் வந்து மறக்க முடியாது. ஆனா வந்து அவன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா வந்துட்டு, எஃபோர்ட் போடுறது. ஆனா வந்து எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கப்ப இத எப்படி வச்சுக்க முடியும்? அப்படி இத நான் அவனுக்கே வந்து திருப்பி குடுக்குறேன். இதில வந்து என்னுடைய பெர்ஃப்யூம்லாம் இருக்கிறதுனால, என் ஞாபகமா அவன் வச்சுக்கட்டும்னு சொல்லிட்டு நைஸா பேசி, சைஸா தூக்கி போடுறாங்க. வெக்கேக்கு வந்துட்டு அது மனதில வந்து சரியான அடி. ஆடுன ஆட்டத்துக்கு ப்ளே பாய் இமேஜ்லாம் வந்து பிரியங்கா உடைச்சிட்டாங்களே, போட்டு உடைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர கடுப்பு. இருந்தாலும் பேசி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நேகாவும், பிரியங்காவும் பேசுறப்ப, பிரியங்கா தெளிவா சொல்லிர்றாங்க. வெற்றிய பத்தி. எஃபோர்ட் போடுறது, ஆனா லவ் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா நேகாட்ட வந்து கிளியரா வந்து வெற்றிய வந்து எக்ஸ்போஸ் பண்றப்ப தான், அட பாவி! அப்படின்ற மாரி நமக்கு வந்து தோணுது.